டாப்பர் ஆறதுக்கு டாப்பர் மாதிரி படிச்சா மட்டும் போதுமா? டாப்பர் மாதிரி எக்ஸாம் எழுதணும்ல. இங்க பல பேர் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி செமையா படிச்சுட்டு எக்ஸாம்ல போய் பிரசன்டேஷன்ல கோட்டையை விட்டுருவாங்க. சோ டாப்பர் ஆறதுக்கு நீங்க என்ன படிக்கிறீங்க, எவ்வளவு படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்கிறத விட ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ல உங்க ஆன்சர்ஸை நீங்க எப்படி பிரசன்ட் பண்றீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. சோ இந்த வீடியோல டாப்பர்ஸ் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க ஸ்கூல் எக்ஸாம், போர்டு எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பா சக்சஸ்க்கான ஒரு வழியை உங்களுக்கு காட்டும். சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி டாப்பர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான ஸ்டடி டிப்ஸ் ரிலேட்டட் வீடியோவை நீங்க பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதையும் பாத்துருங்க. நான் உங்க எஸ்ஜே ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டிப், क्वेश्चन சீக்வென்ஸ். क्वेश्चन பேப்பர்ல क्वेश्चंस எந்த ஆர்டர்ல இருக்குதோ அதே ஆர்டர்லயே ஆன்சர் ஷீட்ல உங்க ஆன்சர்ஸை எழுத ட்ரை பண்ணுங்க. சில பேர் ஒரு டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்ச क्वेश्चंस எல்லாத்தையும் நான் ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா கொஞ்சம் டவுட்ஃபுல்லான क्वेश्चंसலாம் நான் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவீங்க. இது ஒரு நல்ல டெக்னிக்கா இருந்தா கூட இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணியே ஆகணும். நீங்க ரேண்டமா क्वेश्चंस பிக் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த क्वेश्चन பேப்பர்ல எந்த செக்ஷன் அண்ட் சப்செக்ஷன்ல வருது அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிட்டு ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா ஒரு நாளுக்கு ஒரு டீச்சர் எக்கச்சக்கமான ஆன்சர் ஷீட்ஸை திருத்த வேண்டியது இருக்கும். ஸோ நீங்க ரேண்டமா எந்த செக்ஷனும் சப்செக்ஷனும் இல்லாம நீங்க ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டீச்சர் क्वेश्चन பேப்பரை எடுத்து எந்த क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்கிறத பார்த்து திருத்துறதுக்கு நிறைய டைம் ஆகும். ஸோ டைம் கன்சியூமிங்கா இருக்கிறதுனாலே உங்களுக்கு மார்க்ஸ் கம்மியா போட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் சீக்வென்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி சப்போஸ் நீங்க ஃபாலோ பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் செக்ஷன் அண்ட் சப்செக்ஷனை கரெக்டா மென்ஷன் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் டிப், ஸ்பீட். நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா क्वेश्चन பேப்பர்ல எல்லா क्वेश्चंसக்குமே நல்ல ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆனா எழுதுறதுக்கு போதுமான டைம் இல்லாததுனாலே பாதி क्वेश्चனை மிஸ் பண்ணிட்டு வந்து மார்க்ஸை லூஸ் பண்ணிருப்போம். இதுக்கு ஒரு முக்கியமான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ரைட்டிங் ப்ராக்டிஸ், ப்ராப்பரான பென்னு, சிட்டிங் போஸ்டர், கரெக்டான பேப்பர் ஆங்கிள்னு எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா டைம் பத்தல அப்படிங்கிற பிரச்சனை வராது. இதையும் மீறி டைம் பத்தாம நீங்க क्वेश्चंஸை கம்ப்ளீட் பண்ணாம வரீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான சொல்யூஷனை நான் சொல்றேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா நீங்க ஆன்சர் எழுதிட்டு இருக்கும் போதே அடுத்த பாயிண்ட் என்ன வரும் அப்படிங்கறத யோசிக்கிறதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு நீங்க உங்க ஆன்சர் ஷீட்டோட ரைட் சைட்ல ஒரு குட்டியா ஒரு காலம் வந்து போட்டு அதை ரஃப் ஸ்பேஸா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரஃப் ஸ்பேஸ்ல ஆன்சர் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆன்சர்ல என்னென்ன முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நோட் பண்ணிட்டு ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா ஆன்சர் எந்த ஒரு ஸ்ட்ரக்குமே இல்லாம ஃப்ளோ ஓடி சீக்கிரமா உங்களால எழுதி முடிக்க முடியும். ஸோ டைம் பத்தல அப்படிங்கிற பிரச்சனை வராது. எல்லா क्वेश्चंसமே நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ எல்லா क्वेश्चंसக்குமே நீங்க மார்க்ஸ் வாங்கி டாப்பர் ஆக முடியும். தேர்ட் டிப், கட்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமா இருக்கும், அதனாலதான் எனக்கு மார்க்ஸ் கம்மியா வருது, என்னால டாப்பரே ஆக முடியல அப்படிங்கிறது தான். ஆனா உண்மையா சொல்லணும்னா எல்லாராலுமே நல்லா உருட்டி நல்லா அச்சடிச்ச மாதிரி எழுதவே முடியாது. ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு டேலண்டா, இது எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் மோசமா இருந்தா கூட நீங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு லெட்டரும் நீட் அண்ட் லெஜிபிளா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது டீச்சர் உங்க ஆன்சர் ஷீட்டை வாசிக்கிறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இல்லாம நல்லா புரியுற மாதிரி நீங்க எழுதிட்டாலே டீச்சருக்கு ஆன்சர் கரெக்ஷன் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு அதிகமான மார்க்ஸ் வந்து விழும். அது மட்டும் இல்லை, நீங்க எழுதும் போது சென்டென்சஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்றது, இல்லை வேர்ட்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்றது, இல்லை ஓவர் ரைட் பண்றது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டாலே உங்க ஆன்சர் ஷீட் ரொம்பவே நீட் அண்ட் ப்ரெசென்டபிளா இருக்கும். ஸோ டீச்சருக்கு ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்க ஆன்சர் ஷீட்டை கரெக்ட் பண்றதுக்கு. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிறைய மார்க்ஸ் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபோர்த் டிப், நம்பர்ட் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா புல்லெட்டட் பாயிண்ட்ஸா. ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணிட்டீங்க, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த ஆன்சரை ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு பெரிய பேராகிராஃபா எழுதுறதுக்கு பதிலா அங்கங்க நம்பர்ட் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா புல்லெட்டட் பாயிண்ட்ஸ் போட்டு வந்து எழுதுங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பேராகிராஃப்ல ஒரே ஒரு கீ பாயிண்ட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அடுத்த பேராகிராஃப்க்கு அடுத்த கீ பாயிண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்மால் பேராகிராஃப்ஸோ இல்லைன்னா புல்லெட்டட் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க எழுதும் போது உங்க டீச்சர் உங்க ஆன்சர் ஷீட்டை வாசிக்கும் போது ஒரு சிங்கிள் கிளான்ஸ்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். எங்கெங்க முடியுதோ அங்கெல்லாம் ஹெட்டிங்ஸ் வந்து போட்டு அதை ஹைலைட் பண்ணுங்க. சப்போஸ் அந்த ஆன்சர்ல ஹெட்டிங்ஸே எழுத முடியாது அப்படின்னு சொன்னா கீவேர்ட்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்க எப்போ ஃபாலோ பண்ணணும்னா உங்க ஃபுல் கொஸ்டின் பேப்பரை நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ஆன்சர் ஷீட்டை ரிவைஸ் பண்ணும்போது இந்த கீவேர்ட்ஸை வந்து செக் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்பனா உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை வராது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ட் பாயிண்ட்ஸ் இல்லை குட்டி குட்டி பேராகிராஃப்ஸ், ஹெட்டிங்ஸ் இல்லை கீவேர்ட்ஸ் அண்டர்லைனை நீங்க பண்ணும்போது உங்க ஆன்சர் ஷீட்டை கம்மி நேரத்தில் டீச்சரால எவாலுவேட் பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபிஃப்த் டிப், பேப்பர் பிரசன்டேஷன். உங்க ஆன்சர்ல மேக்ஸிமம் ஷார்ட் ஃபார்ம்ஸ் அல்ல அப்ரிவேஷன்ஸை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சப்போஸ் ஒரே ஆன்சர்ல நிறைய இடத்துல அந்த அப்ரிவேஷன் வருது அப்படின்னு சொன்னா ஸ்டார்டிங்லேயே அந்த அப்ரிவேஷன்
எழுதிட்டு அதோட ஃபுல் ஃபார்மா பிராக்கெட்குள்ள ஹைலைட் பண்ணி எழுதி காட்டிக்கோங்க. ஸோ தட் ஆன்சர்ல மீதி உள்ள இடத்துலலாம் அந்த அப்ரிவேஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க ஆன்சர் எழுதும்போது ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம், கிராமர் மிஸ்டேக்கோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் டீச்சர் உங்க ஆன்சரை ரீட் பண்ணும்போது அவங்களால ஈஸியாக அந்த ஆன்சரை புரிஞ்சிக்க முடியும். அண்ட் எங்கெங்கெல்லாம் முடியுதோ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், டயக்ராம்ஸ்லாம் போட்டு நீங்க வந்து எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஆன்சர் ஷீட் ரொம்பவே ப்ரெசென்டபிளா இருக்கும். சப்போஸ் நீங்க கெமிஸ்ட்ரியில ஈக்குவேஷன்ஸ் இல்லை மேக்ஸ்ல ஃபார்முலாஸ்லாம் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒரு பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காட்டுங்க. லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கொஸ்டினை எழுதி முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு லைன் போட்டு செப்பரேட் பண்ணி காட்டிட்டு அடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எழுத ஆரம்பிங்க. ஸோ தட் டீச்சரால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். லாஸ்ட் டிப்பா, இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல, இல்லை கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, இல்லை கம்மியான பாயிண்ட்ஸ் தான் தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த கொஸ்டினை அப்படியே ஸ்கிப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சிங்கிள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சா கூட அதை வச்சு ஒரு பெரிய பேராகிராஃபை நீங்க ஆன்சரை எழுதி கொடுத்துருங்க. ஸோ தட் டீச்சர் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் ஆஃப் மார்க்காவது அந்த கொஸ்டினுக்கு கொடுப்பாங்க. ஸோ தட் உங்களோட ஓவரால் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க டாப்பர் ஆகிறத யாராலுமே தடுக்க முடியாது. சரி, எனக்கு எழுதுறதுல பிரச்சனை இல்லை, படிக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நான் ப்ரீவியஸாக போட்டிருக்க ஸ்டடி டிப்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட்.